வணக்கம் ஸ்டோரியெல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் உங்கள் சிலம்பு. ஸோ இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அடுத்த ட்ரிப்பான மூணாறு தாங்க கிளம்பிட்டோம். மூணாறு யார் யார் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பேர் போகிறாங்க. இப்போ டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் 2:30 மணிங்க. ஸோ 2:30 மணிக்கு நான் எந்திரிச்சிட்டேன். அவரு கூப்பிட்டேன், அவர் எடுக்கலை. ஸோ அது என்னென்னு மோட்டோ வ்ளாகிங் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. எனக்கே கொஞ்சம் இது வித்தியாசமாக தாங்க இருக்குது. ஏன்னா இவ்வளோ அதிகாரியில் வந்து நம்ம எந்திரிச்சு கிளம்பணும் இல்லை. நான் என்ன ஏதுன்னு எப்போ அப்படி கண்டினியூ பண்ணுறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு யாராவது புதுசு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ நம்ம டீ குடிக்கலாம்னு வந்து நின்றுருக்கோங்க. உங்களுக்கு என்னது? எனக்கு லெமன் டீ. லெமன் டீ குடிக்கலான்னு வந்து நிப்பாட்டிருக்கோங்க. அப்படியே வீட்டில் கால் பண்ணி சொல்லியாச்சு. அந்த நம்ம உடுமலை ரோட்ல போயிருந்தோம்னா 148 கிலோமீட்டர் தான். இதுல போனோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் போலாங்க. 200 கிலோமீட்டர் வருது. சரி என்ன ஏதுன்னு நிக்கிறேன் பாருங்க. அங்க டேங்க் ஃபுல் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கண்டினியூ பண்ணிருக்கேன். ஏன்னா பேட்டரி வந்து ஆஃப் ஆயிடுச்சா. ஸோ அதனால வந்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி வந்துட்டு நம்ம இப்போ எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா மூலனூர் ஸ்ட்ரைட்டா போனா ஒட்டஞ்சத்திரம். ஸோ ரைட் சைடு போனா வந்து பழனி. இங்கேதான் இருக்கும். ஸோ நான் டீ வந்ததுக்கப்புறம் என்னன்னு பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்றேன். ஒரு 2 லெமன் டீ, ஒரு கேக்கு. அது என்ன கேக்கு ப்ரோ? என்ன கேக்குன்னு தெரியாது. இந்த மாதிரி மாடி ஸோ இருங்க, நாங்க சாப்பிட்டு அப்புறமா என்னன்னு நான் கண்டினியூ பண்ணுவேன். ஏறு போகலாம். சரி போயிட்டாரா? அவ்வளோதான் ஸ்டோரி. அவ்வளோதாங்க, வந்து லேப்டாப் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அவங்க லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் ஹெட்செட் போட்டுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே சூப்பர். ஸோ அவங்க ஆல்ரெடி நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து நம்ம இவ்வளோ நேரம் ஏன் வீடியோ எடுக்கலன்னா, ஸோ அதான் ஸ்டோரேஜ் ப்ராப்ளமாக இருந்துச்சு. நம்ம லேப்டாப்பை கேரி பண்ணியாச்சுங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த எந்த ஒரு விஷயமும் மிஸ் ஆகாது. ஏன்னா லேப்டாப் இருக்குது. ஸோ மெமரி கார்டு நம்ம ஃப்ளஷ் பண்ணிக்கலாம். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட் எடுத்துமே பிளான் பண்ணியாச்சு கொழுக்குமலையில் போய் டென்ட் ஸ்டே பண்ணிட்டு அங்கே ஒரு 1.5 days இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து மூணாருக்கு போகிறோம். மூணாரில் இருந்து பக்கத்தில் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வட்டவாட வழி வந்துடுறாங்க. முடிஞ்சால் வால்பாறை அதரப்பள்ளி வெளியே இறங்கலான்னு ஒரு ஐடியா. என்ன பிளான்னு தெரியல, பார்க்கலாங்க. போகும்போது அப்படியே பிளான் பண்ணிக்கலாம். வரும்போது கொஞ்சம் தான் குளிர் இருந்துச்சு. பட் அங்கே போய் இருந்தாலுமே கொஞ்சம் குளிர் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம அதுக்காக ப்ரிப்பேராக போய்க்கணும்ல. ஸோ அதுக்காக தாங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இது வந்து நம்மளோட நேட்டிவ் தான். ஸோ இது இப்போதைக்கு நம்ம எந்த ஊரும் நம்ம காட்ட வேணாம். கொஞ்சம் வருஷம் போட்டுங்க, அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் காட்டிக்கலாங்க. இது ஃபுல்லாகவே எங்கள் ஊர் எல்லாமே வந்து மலை கீழே தாங்க இருக்குது. ரோடெல்லாம் அவ்வளோக்கா இருக்காது. பஸ்ஸு வர்றதே இங்கெல்லாம் ரேர் தான். அதனால் பைக்கு தான் எங்கள் ஒவ்வொரு வீட்லேயுமே 2 பைக்கு 3 பைக்கு வச்சுருப்பாங்க. பசங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பைக்கு இருக்குங்க. ஸோ அதனால் இங்கே வந்துட்டு அந்த போக்குவரத்துலாம் எதுவுமே பிரச்சனை கிடையாது. வயசானவங்க மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். அதுவுமே எங்கேயாச்சும் இங்கே ஆட்டோ கிட்ட வந்துச்சுன்னா அதில் ஏறிடுவாங்க. இது ஃபுல்லாகவேவும் மகேந்திரா கம்பெனின்னு அந்த அண்ணனோட அவங்களோடது. இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் பிரித்து விற்றுட்டாங்க. ப்ரோ ஸோ அவங்க வந்து இப்போ லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க நமக்கு அங்கேருந்து. இதில் எப்படி இருக்கட்டும் பார்த்துக்கலாம்ல. ரோடு ஒஸ்ட்டு. ஸோ 2 hours 26 minutes காட்டுதுங்க. மொத்தமாக 84 கிலோமீட்ரு.
அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ரோடு இங்கே இருக்கிற தான் பிறகு அப்புறம் ரோடு நம்ம பைபாஸ் ஏறட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு படி பிடிச்சிடலாம். 84 கிலோமீட்டரில் நம்ம போயிடலாம், 3/4 மணி நேரத்தில் போயிடலாங்க. ஃபுல்லாகவே இங்கிட்ட எல்லாமே ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்குது. இப்போயாச்சும் பரவாயில்ல, மண்ணு இது மொதலோட இப்போ ரொம்ப ஒஸ்ட் ஆயிடுச்சு. முதலையாச்சும் ரோடு இருந்துச்சு, ஆனால் இப்போ என்னென்னா மண் அந்த பக்கம் வந்துட்டு அதிகமாக அந்த குவாரியில் அதிகமாக இருக்குங்க. ஸோ ஆனால் இந்த பக்கம் ஊரில் அதையும் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி குவாரி வந்துட்டு ஊருக்குள்ளே வெளியில் ரொம்ப ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் அங்கிட்டு தான் இருக்கணும். இதெல்லாம் ஊருக்கு பக்கத்தில் இருக்குங்க. அதுதான் இந்த ஊரை வந்து கெடுக்கிறதே. ஏன்னா திடீர்னு இவங்க எல்லாமே மண் குவாரியாக இருந்தால் கூட மண் குவாரியே ரொம்ப ஒஸ்ட்டு தாங்க. ஏன்னா எல்லாமே பூமியை உடச்சி மண் எடுப்பாங்க. ஸோ திடீர்னு ஏதோ ஒரு நிலநடுக்கம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா மற்ற ஊருமே உள்ளே போயிடும். சுற்றுக்கு இங்கனக்குள்ளே வந்து குவாரி இருக்குங்க. 1 2 3 ஒரு 5 குவாரி இருக்குது மொத்தமாக. ஓய் ரோடு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. லைட்டாக வழுக்குது. டயர் வேறு முடிஞ்சுங்க. டயருக்கு நம்ம வண்டியில் சார்லியோட டயரு ஃபுல்லாக க்ளோஸு. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15,613 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் 1.5 years. இல்லாமல் 1.5 வருஷம் ஆச்சு வண்டி எடுத்து. சார்லி வந்து 1.5 வருஷம் ஆச்சு. இப்போயே வந்துட்டு 15,000 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கோம். ஸோ பேர்ன் அவுட் பண்ணது தான் அன்றைக்கி மொத்தமாக டயர் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு டயர் வேறு மாற்றணும். அதுவும் இல்லாமல் இதில் வந்து பிரேக்கிங் வந்துட்டுமே ரொம்ப கம்மியாகிடுச்சு. பிடிச்சா வண்டி வந்து இழுத்துகிட்டே போகிறதுனால பிரேக்கிங் கம்மியாகிடுச்சு. பிரேக் பேட் வண்டி மாற்றணும். அப்புறம் செயின் ப்ராக்கெட்டு வண்டியில் மாற்றணுங்க. அது ஒன்று இருக்குது. இந்த ஊர் இப்போல்லாம் எல்லா ஊர்லேயுமே வந்து டெவலப் ஆகிட்டே இருக்காங்கல்ல. ஸோ இன்னும் டெவலப்பே ஆகாத ஊருன்னா அது வந்து இந்த ஊர் தாங்க, எங்கள் ஊர் தாங்க. டெவலப்பே ஆகாத ஊர்னா நம்ம ஊர் தான். ஏன்னா இங்கே பக்கம் பஸ்ஸு வரதே ரேரு. ரோடு ஒஸ்ட்டாக இருக்கும். அதேமாரி யாருமே பஸ்ஸில் அதிகமாக போக மாட்டாங்க. இங்கேருந்து பஸ்ஸில் ஏறினா தான் இங்கே அந்த இது டீசல் போடுறக்காச்சும் காசு வரும். அதனால் பஸ்ஸுலேயுமே யாருமே அதிகமாக ஏற மாட்டாங்க. எல்லாமே பைக்கு காரு எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால யாருமே அதிகமாக பஸ்ஸில் ஏற மாட்டாங்க. அதேமாதிரி இங்கே ஸ்கூல் படிக்கிறதுக்கு பசங்க பெருசாக இல்லை. பசங்க எல்லாமே வந்துட்டு அதிகமாக வெளியில் போயிட்டாங்களா. அதனால் அங்கே வந்து ஸ்கூலுக்கு சின்ன குழந்தைங்க மட்டும் தான் போவோம். அவங்களுமே அவங்க அப்பா அம்மா எல்லாம் போய் விட்டு வந்துடுவாங்க. சில இதில் வந்து ஆட்டோவில் ஏறி போயிடுவாங்க. ஆட்டோ மீன்ஸ் இங்கே வந்து பக்கத்தில் பிடிச்சிருவாங்க. மொத்தமாக ஸ்கூல்லேருந்து அனுப்பி விட்ருவாங்க ஆட்டோ. அதில் ஏறி போயிடுவாங்க பசங்க குழந்தைங்கள்லாம். இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கூல் ஒன்று. இந்த ஸ்கூலில் ஒரு பெரிய சம்பவம் பண்ணாங்க. எங்கள் அக்கா கூட பிறந்த அக்கா தான். அவங்க ஸ்கூலில் வந்து எக்ஸாம், அவங்க 8th படிக்கிறாங்க. அது சின்ன வயசுலங்க. நான் ஒரு 2வது 3வது படிப்பேன். அப்போ 2வது 3வது 5வது என்னமோ படித்தேன். அப்போ வந்து இங்கே தான் வந்து அக்கா படித்தாங்க. அக்கா படிக்கும்போது 8th ஃபெயில் பண்ணிவிட்டாங்க. எங்கள் அக்கா என்ன பண்ணிடுச்சு, கோவத்தில் டக்குன்னு கிளம்பி எங்கள் அக்காவும் எங்கள் அண்ணனும் வந்துட்டு ஐயோ ரோடு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. மேடும் பள்ளமாக இருந்தால் கூட நம்ம மட்டுக்கு ஆஃப் ரோடு பண்ணிட்டு போயிடலாங்க. இது ஃபுல்லாகவே கல்லாக கிடக்கு. பள்ளம் கல் இங்கே வருங்க. பள்ளம் ப்ளஸ் கல் தான் கிடக்குங்க. இதில் எங்கிட்டு போகிறது. நம்ம நெல் போட்டிருக்காங்க, சூப்பருங்க. நாம் தஞ்சாவூரில் பார்த்த மாதிரியே வந்துட்டு இங்கேயும் நெல்லுலாம் போட்டாங்க. இது வந்து அறுவடை சீசன் போல். அறுவடைனா நெல் போடுற சீசன் போகிற. அதனால் எல்லா ஊர்லேயுமே இப்போ நெல் போட்டாங்க. பயங்கரம். இந்த மாதிரிலாம் அப்பப்போ பார்க்க வேண்டியதான் விவசாயின்னு ஒழியாமல் இருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் இங்கே ஊர்லலாம் இருக்கும்போது சின்ன வயசில் வந்துட்டு இந்த போலீஸுக்கு ஆர்மிக்கெலாம் வந்து ஃபேமஸ். அப்போது வீட்லேயும் சொல்லுவாங்க, நீ போலீஸ் ஆயிரு ஆர்மி ஆயின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கேட்டகரியில் வந்து நான் வந்து ஆர்மிக்கு போகிறேன், போலீஸ் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே சும்மா அந்த சின்ன வயசில் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. இது வந்து எங்களோட ஹாஸ்பிட்டல் இப்போ தான் கட்டினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் ஆகும் நினைக்கிறேன். அவ்வளோதான் ஆகும். இப்போ தான் இந்த லோக்கலில் இருக்கவங்கலாம் எமர்ஜென்சியாக வந்து இதுக்குள்ளே போகிறதுக்காக கட்டியிருக்காங்க. அவ்வளோதாங்க. இன்னும் இந்த ரோட்டில் அழுத்தி பிடிச்சோன்னா நம்ம மாடு போயிட்டே இருக்கோம். ரோடு இந்த ரோடு நல்லாயிருக்கும். இதுவுமே இப்போ சூப்பராக ரோடு. ஆனால் இந்த ரோட்டில் தாங்க அதிகமாக ஆக்சிடெண்ட் ஆகும். ஏன்னா எல்லாமே வில்லேஜ் கிராமத்தில் இருக்கவங்களாம். ஸோ ஆப்போசிட்டில் வரவங்கள்ட்ட ஹார்ன் அடித்து காட்ட மாட்டாங்க. ஆப்போசிட்டில் வரவங்களும் ஹார்ன் அடிக்க மாட்டாங்க. நைட் டைம்லாம் அவங்க வாட்டுக்கு வருவாங்க ஹை பீமை போட்டு. அதனால் வந்து ஆக்சிடென்ட்டுக்கு வந்து அதிகமாக நடக்கும். ஸோ நைட் டைம்னால் இங்கே பார்த்து தான் போகணும். ஏன்னா சில பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. நிறையா நடக்குங்க அங்கிட்டலாம். அந்த ஆஸ்பத்திரியில் வந்து இப்போ தான் கட்டினாங்க.
ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அது நல்ல விஷயந்தான். இங்கே லோக்கலில் இருக்கவங்களாம் வயசானவங்களாம் வெளியில் இங்கே ரொம்ப ஒரு 10 கிலோமீட்டர் போகணும், 7 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போகணும் சம்திங், சரியாக தெரிலங்க எத்தனை கிலோமீட்டர்னு. அங்கே போகணும் ஆஸ்பத்திரிக்கலாம். ஸோ அதனாலே என்னமோ தெரில எங்கள் லோக்கல்லே ஒரு ஆஸ்பத்திரி போட்டாங்க. ஃபுல்லாக அந்த பக்கம்லாம் ஓரளவுக்கு விவசாயம் தாங்க. விவசாயத்தை காப்போம்னு சொன்னாமல் பார்த்தான்ற மாதிரி விவசாயம் பண்ணால் தான் லாட்டான்னு. எங்கள் இந்த ஊர் சைடில் விவசாயம் ஃபுல்லாக நல்லாயிருக்கும். ஆனால் என்ன இங்கே வந்துட்டு ஈகோ அதிகமாக பார்ப்பாங்க. நீங்கள் பெரிய ஆளா நாங்கள் பெரிய ஆளான்னு மாரி பார்ப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஊரை கொஞ்சம் நாங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வெளியில் இருக்கேங்க. நான் எங்கள் ஊருக்கு வர்றதே ரேர் தான், அதிகமாக ஊருக்கே வர மாட்டேன் நான். எவருங்க ஃபுல்லாகவே விவசாயம் தாங்க வேற மாதிரி. இப்போ நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்து இன்னும் 2 hours 20 minutes காட்டுது. ஸோ 81 கிலோமீட்டர் 81 கிலோமீட்டர்ஸ்னு காட்டுதுங்க. அதுக்குள்ளே 9 கிலோமீட்டர் வந்துட்டோமா, சூப்பர். சார்லி காட்டி இப்போ நல்லா மைலேஜ் தராங்க. நம்ம கும்பகோணம் போகும்போது ஸோ மொத்தமாக வந்துட்டு அப் அண்ட் டவுன் வந்து 620-30 வந்துச்சு. அப்பயும் நல்ல மைலேஜ் கொடுத்தோம். இங்கே பாருங்களேன், நம்ம இப்போ கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்திருக்கோம், டேங்க் ஃபுல் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி 2 லிட்டர் என்னமோ கிடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 லிட்டரா 3 லிட்டர் என்னமோ இருந்துச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் ஒரு 600 சம்திங் 600 700 ஐயோ சரியாக தெரியலையே. சரி எவ்வளோ போட்டோம், டேங்க் ஃபுல் பண்ணோம். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்ததுக்கு வந்துட்டு மொத்தமாக 150 170 நினைக்கிறேங்க. ஸோ இருக்கட்டும், இருந்தாலுமே வந்துட்டு நல்ல மைலேஜ் தானே கிடைக்குது, சூப்பராக மைலேஜ் தருதுங்க. மரமா சார்லி ஒரு சர்வீஸ் விட்டதுக்கப்புறம் தான் கரெக்டாக இருக்கும் போல். அதனால் நீங்கள் வண்டி எவ்வளோ வேணால் துவட்டலாம், ஆனால் திரும்பி வந்துட்டு நல்ல வண்டி சர்வீஸ் விட்டு பக்காவாக வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்களேன், மைலேஜ் எதுவாக ட்ராப் ஆகாமல் போகுங்க. நம்ம இப்போ சார்லியோட 2% இருக்குது மொத்தமாக. 3% இருக்குது. என்னென்னா பிரேக் பேடு வந்து சேஞ்ச் பண்ணணுங்க, அது ஒன்றா. அப்புறம் வந்துட்டு பிரேக் பேடு ஒன்று, அப்புறம் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரமாட்டேங்க, நம்மளோட செயின் ப்ராக்கெட் அதுவும் போச்சு. ஸோ நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுல, அதில் ஃபோர்க்கு வந்துட்டு அந்த ஆயில் சீல் ஃபோர்க் சீல் வந்துட்டு ஜாம் ஆகி நிற்கிது. அதனால் கொஞ்சம் டைட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். அந்த திருப்பும் போது எனக்கே ஃபீல் ஆகுது. அது கொஞ்சம் ரெடி பண்ணணும். ஸோ அடுத்த சர்வீஸில் எல்லாத்தையும் வரதை முடிச்சுட்டு அடுத்து பார்த்துக்கலாம். ஃபுல்லாகவே விவசாயம் தாங்க மெயின். ஒரு சைடு கரும்பு, ஒரு சைடு நெல், பக்கத்தில் தென்னந்தோப்பு. நல்லா அதாவது எப்படின்னாங்க, இந்த மாதிரிலாம் பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது, நல்லா ஒரு பழைய சோறை போட்டு அதுக்கு கருவாடெல்லாம் பொரிச்சு வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்குது. ஒரு டென்ட் ஒன்று போட்டுக்கணும், டென்ட்டை போட்டு இங்கே ஸ்டே பண்ணிடணும், வேறு மாதிரி இருக்குங்க. நம்ம போகிற ரோடெல்லாம் வந்துட்டு ஒன்வே தாங்க. அதாவது ஒன்வே மீன்ஸ் இங்கே வந்துட்டு அதிகமாக வண்டி எதுவும் வராது. ஆமாம், எல்லாம் இது வந்து கிராமம் தானே, அதிகமாக வண்டி எதுவும் வராது. அதனால் பிரச்சனை இருக்குது. மாடுக்கு ஒரு அழுத்திட்டு போயிடலாம். ஸோ இந்த பாலம் தான், இந்த ஆற்று வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம வைடாம்னு இங்கே ஒரு டேம் இருக்குது. ஸோ நம்மளோட வைடாம் சீரிஸ் பார்த்துருப்போங்க, தெரிஞ்சிருக்க வச்சுட்டா இருக்குது. வைடாம்னு ஒரு ராஜன் வரமாப்பாங்க, ராஜனோட சைட்டாக இருக்கும் போலங்க அந்த கோழி. ஃபேமிலியில் அம்மா அப்பாவில் எல்லாத்தையும் காட்டியிருப்பேன். ஏன்னா கொஞ்சம் இப்போயே காட்டணுன்னா ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணியிருந்தாங்க, அவங்கள வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணுவேங்க. அதுக்கு முன்னாடி என் ஃபேமிலியில் யாரையுமே நான் காட்ட மாட்டேன். நம்ம என்ன சாதிச்சோன்னு தெரியணும், நம்ம என்ன சாதிச்சோன்னு தெரிஞ்சால் தானே நம்ம பேரண்ட்ஸ் பார்க்குறதுக்கெல்லாம் விரும்பப்படுவாங்க. கன்ஃபார்ம் ஒரு நாள் அச்சீவ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடியும். ஸோ இங்கே வந்து ஒரு கருப்சாமி ஐயா கோயில் இருக்குங்க. இந்த வெளியில் போய் ஆற்றுக்கு அந்த பக்கம் போவாங்க. அங்கே வந்து ஆண்கள் மட்டும் தான் போகணும் அந்த கோயிலுக்கு. நான் வந்துட்டு ஒரு 10th or 11th படித்தேன். அப்போ வந்து அப்பா கூப்பிட்டு போனாங்க. சரியான கோயிலுங்க அது,
பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 108 ஆடு 110 ஆடு வந்து வெட்டுறாங்க மொத்தமாக, நேர்ந்து விட்டுக்கிட்டு மொத்தமாக வெட்டுவாங்க. அங்கே வந்து அதை வந்து ஆண்கள் மட்டும் தான் சாப்பிடணும் அந்த கறி எல்லாத்தையுமே. ஸோ ஆடுக்கு சகலமாக வச்சு சாப்பிட விட்டாங்க எல்லாத்தையுமே. பயங்கரமாக இருக்குங்க. அது வந்து நைட்டு தான் கொண்டாடுவாங்க, பகல்லையுமே கொண்டாட மாட்டாங்க. அது வந்து பெண்கள் வந்து அதிகமாக அந்த இடத்துக்கு வரமாட்டாங்கன்னா வரவே மாட்டாங்க. அது வந்து கருப்புசாமினால அவங்க யாருமே வரமாட்டாங்க. பயங்கரமாக கொண்டாடுவாங்க. இது ஒன்று இருக்குது. அப்புறம் நம்ம உசிலம்பட்டிக்கிட்ட ஒரு கோயில் அந்த மாதிரி தான் இருக்குது, அது பயங்கரமாக இருக்குது. வேறு லெவலில் பண்ணி கொண்டாடுவாங்க அதெல்லாம். ஸோ இந்த வழி நல்லாயிருக்கும். எப்போ வந்தாலுமே லைக் பண்ணுற ஒரே ஏரியா இதாங்க. அப்படியே ஃபுல்லாக இந்த பக்கம் ஃபுல்லாமே தென்னை மரம் தான். பயங்கரமாக இருக்கும். மழை காலத்தில் இங்கே வந்தோம்னு வச்சுங்களேன், சும்மா வெறித்தனமாக இருக்குது தெரியுமா. கூட நான் எப்போ இந்த பக்கம் போனாலும் அதிகமாக விரும்புகிற இது இந்த ஏரியா மட்டும் தான். இந்த 200 மீட்டர் தான் அதிகமாக எனக்கு பிடிக்கும். ஏன்னா 2 பக்கம் தென்னை மரம், எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் ஜில்லுன்னு தாங்க இருக்கும். மழையில் பெஞ்சுன்னா சூப்பராக இருக்கும். அதனால் எங்கள் ஊருக்கு வந்து நான் எங்கள் அம்மாலாம் எங்கேயாச்சும் போக சொன்னாங்கன்னா நான் தான் இந்த பக்கம் அதிகமாக வருவேன். ஏன்னா சூப்பரான ஏரியா. அந்த 100 மீட்டருக்குள்ளே பயங்கரமாக இருக்கும். சாலா எதுக்கு தான் பள்ளத்தை தோன்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சார் நேரப்பா இல்லை நல்லா தான் இருக்கு. ஸோ நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்து இன்னும் 78 கிலோமீட்டருங்க. 2:12 காட்டுது போகிறது. பார்த்துக்கலாம். ஐயோ இவரை நான் எந்த போடு போட்டு வர்றாரு, அடிச்சு போய்க்கிருக்காரு ப்ரோ. அவர் பாட்டுக்கு அடிச்சு போய்க்கிருக்காரு. வந்தால் தூக்கிடுவார் போல. பார்க்குறதே கிடையாது. லாரி மேலே ஏறி உட்காந்தா அவ்வளோதான். ஐயோ ஆப்போசிட்டில் வந்த லாரி யார் அண்ணனை பார்த்தீங்களா, முடிச்சு விட்ருவார் போலங்க நம்மளை. எம்மா இந்தமாரி ஆளுங்கிட்ட தாங்க பார்த்து ஜாக்கிரதையாக போகணுங்க. நான் இப்போ தான் வீடியோவில் இதுக்கு முன்னாடி தான் சொல்லிட்டு வந்தேன், இந்த பக்கம்லாம் ஆக்சிடென்ட் அதிகமாக நடக்குங்கன்னு. இந்தமாரி தாங்க பண்ணுவாங்க. ஸோ இதுவும் செம்ம பிளேஸ். இந்த இதெல்லாம் பாறை உடச்சதுக்கப்புறம் அங்கே வந்து மழை பெஞ்சு இது வந்து இப்போ எல்லாம் குளிக்கிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறதுக்கு அதுமாரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பரான இடம். ஓ பள்ளம். ஓகே பள்ளம் ஆயிடுச்சுங்க. செம்மையாக இருக்குது இந்த ரோடெல்லாம். ஸோ நம்ம இன்னும் டெஸ்டினேஷனுக்கு வந்து 77 கிலோமீட்டர் தாங்க காட்டுது. போயிடலாம். 2 மணிக்கு செக்இன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 2 மணிக்கு செக்இன் பண்ணிட்டோன்னா, ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு பசங்க தெரிஞ்சவங்க அங்கே இருந்தாங்க, அவங்களே பேசணும். ஃபஸ்ட்டு 1500 தான் சொன்னாங்க. நான் ஓகேங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்மி பண்ண சொன்னோம். 1500 கேட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி கால் பண்ணாங்க, இது வந்து சீசன் டைம் ப்ரோ, ஸோ அதனால் வந்துட்டு எல்லாத்தையுமே 1800 தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்லைங்க, 300 ரூபாயில் என்ன வந்துருப்போன்னு சொல்லிட்டு நாங்களும் ஓகேன்ட்டோம். ஸோ அது எப்படி இருக்குது என்னென்னலாம் தெரியாது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து 1000 தான் பே பண்ணியிருக்கோம். அவங்க வந்து 1000 ஃபஸ்ட்டு பே பண்ண சொன்னாங்க. அதனால் நான் கோயம்புத்தூரில் அங்கே இருக்கும்போதே வந்து 1000 பே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நேரில் வந்து தான் இப்போ இது பே பண்ண சொன்னாங்களா, ஸோ நம்ம நேரில் போய் பே பண்ணிடலாம்னு சொல்லி விட்டுட்டோங்க. ரெண்டு மணி நேரம் காட்டுதுங்க, 2:09 நிமிஷம் காட்டுது. போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பைபாஸ் ஏற்றோம்னா ஒரு பிடி பிடிச்சோம்னா போயிடலாம். 2 மணி தானே சொல்லியிருக்காங்க, மணி இப்போ தான் 10 ஆகுது. 10 கூட என்ன ஆகலைங்க. 77 கிலோமீட்டர் 2 மணி நேரம் போகணுமா? பரவாயில்ல, அங்கே போய் சொல்ல சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோ கிட்ட எடுத்துகிட்டு போனோம்னா கரெக்டாக இருக்குங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுகளோட இந்த பக்கம் வந்தேன். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸை ஃபஸ்ட்டு என் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். அப்புறம் பார்த்தா எங்கள் அம்மா அப்பா எல்லாமே கேரளாவில் இருந்தாங்க. கேரளாவில் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு சம்பவம் நினச்சிங்க. நேற்று நைட்டு நியூஸ் பார்த்தேங்க நான். ஸோ கேரளாவில் இந்த பாலியல் வன்கொடுமைக்காக கேரளாவில் வந்து ஒரு முகாம் மாரி ஆரம்பிச்சிருக்காங்க. கேரளான்னா எல்லா ஸ்டேட்லேயும் ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும். ஸோ கேரளாவில் வந்துட்டு ஒரு முகாம் மாரி ஆரம்பித்து சின்ன குழந்தைல, அதாவது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரும் எல்லாத்தையுமே கூப்பிட்டு
அந்த முகாமுக்கு வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு எப்போ எந்த பிரச்சனை நடந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்கள், பயப்பட வேணாம், அதுக்கு பிரச்சனையில் நாங்கள் கன்ஃபார்ம் தீர்ப்போம், உங்கள் கூட நாங்கள் இருப்போம்னு சொல்லி கொஞ்சம் ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்திருக்காங்க. ஸோ ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்திருக்கட்டியும் இது கேரளாவில் நடந்த உண்மையான சம்பவம். இது வந்து பூமர் கிடையாதுங்க, இது உண்மையான சம்பவம். கேரளாவில் இப்போது நேற்று நான் வந்த நியூஸ் இது, நேற்று பார்த்த லைவ் நியூஸ் இது. ஸோ அப்படி சொல்ல விட்டியும் எல்லாம் பேசி முடிச்சுட்டு வந்து. ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கன் தட்டி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ வந்து இதோட நான் என் பண்ணுறேன், மேலே போய்ட்டு என்னென்னு கண்டினியூ பண்ணுறேங்க.